வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கடந்த சில நாட்களாக மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன பார்த்துட்ருக்குறோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஏன்னா நம்ம இப்போ புதிய கான்ட்ராக்ட்டுக்கு மூவ் ஆகிருக்கிறோம். பழைய கான்ட்ராக்ட் எக்ஸ்பயர் ஆகிற காரணத்தினால நம்ம இப்போ புதிய கான்ட்ராக்ட் மூவ் ஆகிறோம். அதனால் ஏற்ற இறக்கங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத கடந்த ஒரு மாதத்துலேருந்து என்ன ஜனவரி மாதத்துலேருந்து எப்படி இருந்திருக்கு, அதனால் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி மாறுது, ப்ரைஸ் ஆக்ஷன் பற்றி கொஞ்சம் பார்க்கலாம். ஜனவரி மாதம் கீழே உங்களுக்கு டேட்டு தெரியும். இந்த கான்ட்ராக்ட், அதாவது புதிய கான்ட்ராக்ட் 2650 சரிவை சந்திச்சிருக்கு. இதுலேருந்து தொடர்ந்து ஒரு மிகப்பெரிய சரிவை சந்திச்சு அது எங்கே நின்று இருக்கு அப்படின்னா ஜனவரி 7ஆம் தேதி 2250 பக்கமாக நின்றுட்டு அதுலேருந்து ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கேன். பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு மிகப்பெரிய 650 தொடர்ந்து சரிவு செஞ்சு எங்கேயுமே நிற்கலை ப்ரைஸை. அங்கேருந்து திருப்பி ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துருக்கு. திருப்பியும் அது நின்ன இடம் 2200. இந்த 2200 2160 அப்படின்ற இடத்துல தான் மறுபடியும் ப்ரைஸ் நின்றுட்டு பவுன்ஸ் பேக் கொடுத்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா 2120 இந்த சைடில் இந்த ஜோன் ஆரம்பிச்சதுலேருந்து ஜனவரி 12 பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஓரளவு சைடாக மூவ் ஆக ஆரம்பிச்சது. இதுதான் கன்சாலிடேஷன்றோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நேராக சரிவதை சந்திச்சிட்டு இருந்தது. ஆனால் தொடர்ந்து மார்க்கெட் அதோட ட்ரெண்டையே கண்டினியூ பண்ணி என்னாச்சு, மறுபடியும் 2200 220 மேலே போக முடியாமல் மறுபடியும் கீழே சரிவை சந்திச்சு மார்க்கெட் தொடர்ந்து நேற்று மார்க்கெட் பார்த்திங்கன்னா புதிய லோவான 2225 பக்கமாக வந்துட்டு ஓரளவு மேலே போயிட்டு திருப்பியும் கீழே வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் நேற்று மார்க்கெட்டில் நடந்த முழுமையான ப்ரைஸ் ஆக்ஷன். ஏன்னா எப்போவுமே ஒரு கான்ட்ராக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அதோடைய முக்கியமான இடங்களை நமக்கு பார்க்கணும். அதாவது நம்ம ட்ரேட் என்டர் ஆக போகிற இடம், ஒரு புதிய கான்ட்ராக்டில் ட்ரேட் எங்கே ஆரம்பிக்கிறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதுதான் அந்த கான்ட்ராக்டில் நம்மளுடைய லாபத்தை குறிக்குது. எந்த அளவுக்கு தெளிவாக கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகிறப்ப இருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் அந்த கான்ட்ராக்டில் நம்ம முழுக்க லாபம் செய்ய முடியும். அந்த அடிப்படையில் பார்த்தோன்னா மார்க்கெட் தொடர்ந்து சரிவை சந்திச்சுட்டு புதிய லோ கிரியேட் ஆகிருக்கு. நம்ம கான்ட்ராக்ட் ஆரம்பிக்கிற நேரமே மார்க்கெட்டோட ஒரு அதிகமான ஒரு பாட்டத்தில் தான் நம்ம கான்ட்ராக்ட் ஆரம்பிக்குது. அதனால் நம்ம அக்ரெசிவாக ஓப்பனிங்லேருந்தே செல் பண்ணுறதுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா மார்க்கெட் அதிகமான சரிவை சந்திச்சாச்சு. கன்சாலிடேஷன் அப்படின்ற இடத்த நம்ம எதிர்பார்த்துட்ருக்குறோம். ஒரு குழப்பமான இடத்துல தான் இந்த கான்ட்ராக்ட் ஓப்பன் ஆகிருக்கு. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நேற்று மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், ஓப்பனாலேருந்து ஓரளவு சரிவை சந்தித்து புதிய லோ கிரியேட் பண்ணாலும் மறுபடியும் ஒரு பையிங், ஒரு ஃப்ரெஷ்ஷான பையிங் 2110 வரைக்கும் மார்க்கெட் மேலே வந்துட்டு திருப்பியும் மார்க்கெட் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணுது. இதெல்லாம் என்ன சொல்லுது, மார்க்கெட்டில் கீழே விழ லாபத்தை புக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் அதை தான் குறிக்குது. லாபத்தை புக் பண்ணுறதுனால நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்காக செல்லிங் இருக்கும்னு நினச்சி செல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அந்த அடிப்படையில் இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 2060 80 ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டுக்கு நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அதனால் நம்மளால் செய்ய முடிஞ்சது ஒரே ஒரு விஷயம் தான், முதல்ல பரிசோதனை செய்யணும் மார்க்கெட்டோட ட்ரெண்டை. என்ன பண்ணலான்னா, மார்க்கெட் 120 பக்கமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நீங்கள் கன்சர்வேட்டிவ் ட்ரேடர், கம்மியான ஃபண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுறவங்கன்னா மார்க்கெட் 120 பக்கமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணி 160 வரைக்கும் செல் பண்ணி மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு விடுங்க. நல்ல சஃபிஷியண்ட்டாக காசு இருக்குது அப்படின்னா 200 220 வரைக்கும் செல் பண்ணிட்டு மேலே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஏன்னா நம்ம எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா, மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஆக்ஷன் க்ரூட் ஆயில் இந்த 120 இந்த 220 எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்றது. ஏன்னா இந்த கான்ட்ராக்டில் மொத்தமாகவே இந்த ப்ரைஸ் நின்ன ஒரே இடம் இந்த இடம்தான். இப்போ டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகுது அப்படின்னா மார்க்கெட் இந்த இடத்துலேருந்து கீழே மறுபடியும் 120 கீழேயே தொடர்ந்து க்ளோசிங் வரும். மார்க்கெட் மறுபடியும் 2000 இந்த கான்ட்ராக்ட் உடைச்சிட்டு அதை விட கீழே வந்துடும். இது ஒரு விஷயம், சாதகமான டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமான விஷயம். அப்படி இல்லாமல் ஷார்ட் டேர்ம், அதாவது தற்காலிகமாக மார்க்கெட் பையிங்கு போகணுன்னா கண்டிப்பாக அந்த விஷயம், அந்த சம்பவம் இந்த ஜோனுக்குள்ளே இருந்துட்டு தான் போகணும். அதனால் நம்ம டார்கெட்டே இந்த ஜோன் தான். அதனால தான் முதல்ல இந்த பரிசோதனையான செல்லிங், அதாவது மார்க்கெட் ட்ரெண்டுக்கு சாதகமாக செல் பண்ணுறோம், கம்மியான லாபம் கிடைச்சா கூட புக் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம மார்க்கெட்டில் ரிஸ்க் எடுக்கலாம். அதாவது இந்த கான்ட்ராக்டை பொறுத்த வரைக்கும் இதுதான் நம்மளுடைய தெளிவான ஐடியா. கான்ட்ராக்ட் ஆரம்பத்திலே நம்ம ஐடியாவை தெளிவாக வச்சுருக்கிறோம். அதனால் பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.